ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, நீ எப்போ பார்த்தாலும் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை அதிர்ஷ்டமே இல்லைன்னு புலம்பிக்கொண்டே இருப்பாய் அல்லவா? இப்போது அந்த அதிர்ஷ்டம் இருந்ததால் தான் இந்த பதிவே உன் கண்களில் பட்டிருக்கு. என்னுடைய அதிர்ஷ்டசாலி பிள்ளையாகிய உனக்காகவே நீ நினைச்ச எல்லா காரியங்களிலும் வெற்றியை கொடுக்க ஓடி வந்திருக்கேன். இனிமே நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நிச்சயம் நடக்கும். தேவையில்லாம உனக்கு நீயே சுமையாக தேவையற்ற மனபாரங்களை சுமக்காதே. எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, எனக்கு நல்லது நடக்காது, என் வாழ்க்கையில கஷ்டம்தான் இருக்குன்னு புலம்பாம எல்லாமே சரியாயிடும். இனி எல்லாமே நான் நினைச்சது போல நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நான் சொல்றத கவனமா கேளு. யாருடைய வாழ்க்கையிலையும் நான் காரணம் இல்லாம கஷ்டங்களை கொடுப்பதில்லை. எந்த ஒரு மனிதன் தைரியத்தோடு கஷ்டங்களை கடந்து வாழ்கிறானோ அவனுக்கு தான் வாழ்க்கையின் மகத்துவம் என்னங்கிறது புரியும். நீயும் உன் வாழ்வின் எல்லா கஷ்டங்களையும் கடந்து இப்போது சிறப்பாக வெற்றி பெற தயாராயிட்ட. ஓடிக்கொண்டே இருக்கும் நீர் எப்படி குப்பைகளை எல்லாம் அடிச்சு இழுத்துக்கிட்டு போய் எங்காவது ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு சுத்தமான நீராக பாய்ந்து கொண்டே இருக்குமோ, அதே போல நீயும் தேவையற்ற குப்பைகளையும் தேவையில்லாத எண்ணங்களையும் ஒதுக்கி வச்சுக்கிட்டு மனசுல நல்லதையே நினைச்சு நல்லதையே செய்ய தயாராகு. தீய விஷயங்களும் தீய மனிதர்களும் தானாக உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நான் எப்போதும் எல்லாருக்கும் வந்து நேரில் காட்சி கொடுத்து எல்லார் கேட்குறதையும் வரமா கொடுக்க மாட்டேன். ஆனால் யார் கண்களுக்கும் புலப்படாமல் அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்களில் காட்டுவேன். நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை வரமாக மாற்றிக்கிறதும் சாபமாக மாற்றிக்கிறதும் உன் கைகளில் தான் இருக்குது. எப்போதும் எந்த வாய்ப்பையும் தவற விடாதே. அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை சொல்லாமல் கிடைச்சதை பெருசாக நினச்சிக்கிட்டு ஏற்றுக்கிட்டு வாழ தயாராகு. வாழ்க்கையில் மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு குறைகள் இருப்பது இயல்புதான். அந்த குறையை உன் மதி கொண்டு மாற்றிக்கிட்டு வெற்றி பெற நீ தயாராக இருக்கணும். சும்மா கண்மூடித்தனமாக கஷ்டப்பட்டு கடின உழைப்பை செஞ்சால் மட்டும் போதாது. புத்திசாலித்தனமாகவும் உழைப்பை செய்ய தயாராக இருக்கணும் என் செல்வமே. எவ்வளவு பெரிய கணக்காக இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு தீர்வு இருந்துதானே ஆகும். அப்படி இருக்கும்போது உன் பிரச்சனைகளை மட்டும் நான் தீர்க்காம வலியோடும் வேதனையோடும் உன்னை விட்டு வைக்க மாட்டேன். உன் சிந்தனைகளை எல்லாம் வெற்றி பெற செய்து உன் வாழ்க்கைக்கான நல்வழிகளை காட்டுவதற்காக தான் இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன். நீ ரொம்ப திறமைசாலின்றத மற்றவங்க உன்னை திமிர் பிடிச்சவன் நினச்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ திறமைசாலி என்பது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது நீ ஏன் யோசிக்கிறாய்? மாற்றிக்க வேண்டியது அவர்களின் பார்வையைத்தானே தவிர உன்னுடைய திறமையை அல்ல. நீ எப்போதும் நீயாக உனக்கு பிடிச்ச காரியங்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. அடுத்தவங்க கோபத்தில் பேசும்போது அது உண்மையை சொல்வதற்கான நேரம்ன்றதை புரிஞ்சுக்கோ. சில பேர் உன்னை நல்லா திட்டுவாங்க, உன்னை அப்படி இப்படி நீ யோசிக்கவே இல்லாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லுவாங்க, உன் மேலே கோபப்பட்டு கத்துவாங்க. ஆனால் அவர்கள் அதை கோபத்தில் பேசுகிறாங்கன்னு மட்டும் நினச்சி நீ சாதாரணமாக விட்டுறக்கூடாது. சில பேர் கோபப்படும் போது தான் அவர்கள் மனசில் அவங்க உன்னை பற்றி நினச்சிருந்த நினைப்பும் உண்மையும் எல்லாமே வெளிப்படும்ங்கிறத புரிஞ்சு அவர்களுக்கு உன்னை பற்றிய நினைப்பு உண்மை என்னங்கிறத நீ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ செயல்பட ஆரம்பி என் செல்லமே. கீழே இருக்கிற மனுஷன் உயர்வதும் வாழ்க்கையில் மேலே இருக்கிறவன் கஷ்டத்துக்கு கீழே இறங்கி வர்றதும் எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்க தான் செய்யும். இப்போது கூட துவண்டு சோர்ந்து போய் இருக்கும் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கு துணையாக நான் இருந்து நல்ல விஷயங்களை நடத்தி தர வந்திருக்கேன். போராடி போராடி உன் மனசு ஓஞ்சு கால்களும் சோர்ந்து போயிருச்சே தவிர உன் வாழ்க்கையில் போராட்டம் போயவில்லை என்று தானே கவலைப்படுகிறாய். இன்றோடு உன் போராட்டத்தை முடிச்சு வச்சு இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா செஞ்சு காட்டுறேன். யாராவது ஒருத்தரை பற்றி உனக்கு தெரிய வரும்போது இவங்க இப்படிதான்னு தெரிஞ்ச பிறகு நீ அவர்களை மாற்ற முயற்சி செய்ய வேண்டாம். அதுக்கு பதிலாக உன்னை நீயே மாற்றிக்கிட்டு அவங்கள விட்டு விலகி போகிறது தான் சரியாக இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில பேர் உலகத்தில் இருக்க எல்லாரும் செய்கிற குறைகளையும் கண்டுபிடிச்சு அடுத்தவனை குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி உலகத்தின் குறைகளை கண்டுபிடிக்கும் மனிதர்களுக்கு தன் குறைகள் மட்டும் தெரியாமல் போவதற்கு பேர் தான் சுயநலம். அடுத்தவனை குறை சொல்கிறவங்களுக்கு தான் என்ன தப்பு செய்கிறோன்னு தெரியாமலா இருக்கும். தெரிஞ்சாலும் அதை கண்டுக்காத மாதிரி தான் செய்கிறது சரிங்கிற மாதிரி சுயநலத்தோடு தான் நினைக்கிறதே சரின்னு வாழ்பவர்களாக இருப்பாங்க.
நீ எப்போதும் யாரிடமும் எந்த உதவியையும் எதிர்பார்க்காம எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேச பழகு. விருப்பு வெறுப்பு யாரிடமும் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. நல்ல மனிதர்களோடு நீ சண்டை போடும்போது அல்லது நீ அவர்களை காயப்படுத்தும் போது அவர்கள் உனக்கு சரிக்கு சரியானு ஒருபோதும் சண்டை போட மாட்டாங்க. ஆனால் அமைதியாக உன்கிட்ட இருந்து விலகி வெகு தூரம் போயிடுவாங்க. நீ அதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல மனிதர்களோடு எப்போதும் நெருங்கி இருக்க பழகு. ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். இன்னைக்கு நான் நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட முதல் அடியை எடுத்து வை. உனக்கு இனிமே நடப்பது அனைத்தும் நன்மையாகவே நல்லதாகவே இருக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையில் மாற்றம் என்பது நீ நினச்ச உடனே வந்துடாது. ஆனால் நீ கடின உழைப்பையும் திறமையான உழைப்பையும் செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும். உன் வாழ்க்கைக்கான விஷயங்கள் நிச்சயம் நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. நிறைய தோல்விகளையும் துரோகங்களையும் பார்த்த உனக்கு இப்போது நம்மளும் பேசாமல் சுயநலமாக இருந்திருந்தா நம்மளும் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேன்னு தோணுகிறது தானே. அவ்வளவுதான் வாழ்க்கை. பொதுநலமாக மற்றவங்களுக்கே நீ யோசிச்சுக்கிட்டு இருந்தீனா சுலபமாக உன்னை தோற்கடித்து துரோகம் செய்து விடுவார்கள். நீ தான் இந்த உலகத்தை புரிஞ்சு நடந்துக்கணும். சில பெண்கள் முதல் பக்கமும் கடைசி பக்கமும் மட்டும் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு மூடி வச்சிருவாங்க. ஆனால் ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு புத்தகத்தை எடுத்தா முழுவதுமாக படிக்கணும். வாழ்க்கையும் அப்படிதான். முதல் பக்கத்தையும் கடைசி பக்கத்தையும் மட்டும் பார்க்காம இடையில வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனுபவிச்சு கடந்து வந்துதான் ஆகணுன்ற தெளிவையும் புரிதலையும் உனக்குள்ள வச்சுக்கோ என் செல்லமே. பெண்கள் மட்டுமல்ல, சில ஆண்களும் ஒரு புத்தகத்துல முதல்ல ஒரு 2 பக்கத்தை படிப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காம போய் கடைசியில என்ன ஆச்சுன்னு கடைசி பக்கத்தை 2 பக்கத்தை படிச்சுட்டு வச்சிருவாங்க. அப்படிதான் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்க்கையும் ஆழ்ந்துகிட்டு இருக்காங்க. இடையில நடக்கிறதெல்லாம் தேவையற்றதல்ல. உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு விஷயங்களையும் காரணத்தோடு மட்டும்தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. உனது அறிவும் ஆற்றலும் உனக்கு மட்டும் சொந்தமல்ல, அது உன் சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் பொதுப்படையாக தேவைப்படுகிறது. அதனால உன் அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் திறமையையும் பயன்படுத்தி நீ உன்னை உயர்த்தி கொள்ளும் போது உன் வாழ்க்கையில ஜெயிக்கும் போது அது இந்த சமுதாயத்தையும் உலகத்தையும் கண்டிப்பா மாற்றும் உயர்த்துங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போதும் உன் வாழ்க்கையில மலையை பார்த்து இவ்வளவு பெருசா இருக்கேன்னு வியந்து போகக்கூடாது. மலை மீது நீ ஏறினா அதுவும் உன் காலுக்கு கீழே தானே. அதே போலதான் எந்த விஷயத்தையும் ஐயோ பெருசு நம்மால முடியாது கஷ்டமா இருக்குன்னு நினைக்காம நீ முயற்சி செய்ய ஆரம்பிச்சினா கண்டிப்பா வெற்றி உன் காலடியில வந்து வீழ்ந்து கிடக்கும். இந்த உலக வாழ்க்கையில நீ சம்பாதிக்க வேண்டிய மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பொறுமை. நீ எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்குள்ள திறமையும் ஆற்றலும் அதிகரிக்கும். பொறுமை உயர உயர திறமை உயர்ந்து உன் வாழ்க்கையில மாபெரும் வெற்றிகளை நீ சுலபமாக அலாசியமாக பெற்றிட முடியும் என் செல்லமே. எப்போதும் விழுந்து விழுந்து சிரி. ஆனா கீழே விழுந்தவனை பார்த்து ஒருபோதும் சிரிக்காதே. ஏன்னா எல்லாருமே இந்த உலகத்துல வாழதான் பிறந்திருக்காங்க. எல்லாருக்கும் உணர்வுகளும் இருக்கு. யாருடைய பிரச்சனையும் உன்கிட்ட சொல்லலைனாலும் எல்லாருக்கும் வலிக்கும் வேதனையா இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு யாரையும் கேலி செய்யாம ஏளனப்படுத்தாம எல்லாரையும் உனக்கு சமமாக நினைச்சு மனிதனாக நேச